தேவி என்னங்க தேவி, அமெரிக்கால இருந்து என் தங்கச்சி பையன் வந்துட்டானா? என்னங்க சொல்றீங்க? வெற்றி வந்துட்டானா? ஆமா தேவி, கிளம்புங்க கிளம்புங்க. இப்பயே நம்ம என் தங்கச்சி வீட்டுக்கு போறோம். என்னங்க சொல்றீங்க? இப்பயே எப்படி கிளம்ப முடியும்? நான் வேற சமையல் எல்லாம் செஞ்சு வச்சுட்டு வேலை வேற அப்படியே கிடக்கு. இப்ப போய் எப்படி கிளம்ப முடியும்? அது மட்டும் இல்லாம இன்னைக்கு எதுக்கு திடீர்னு கிளம்ப சொல்றீங்க? வேற எதுக்கு? கல்யாணத்துக்கு தான். என்னது, கல்யாணத்துக்கா? ஆமா தேவி, கல்யாணத்துக்கு தான். எல்லாம் ஒரு மனுஷனாயா? உன்கிட்ட அன்னைக்கு படிச்சு சொன்னேன், நம்ம பிள்ளைங்களை தவிர வேற எவளையும் அவன் கட்டக்கூடாதுன்னு. அப்படி இருக்கும்போது சந்தோஷமா இழுச்சுக்கிட்டு வந்து சொல்ற கல்யாணத்துக்கு கிளம்புங்கன்னு. இங்க பாரு தேவி, எதையும் நான் காரியம் இல்லாம செய்ய மாட்டேன்னு உனக்கு நல்லா தெரியும். நீ அவ்வளவு தூரம் அன்னைக்கு சொன்னதுக்கு அப்புறமும் நான் அவனுக்கு கல்யாணம் முடிச்சு வைக்கிறதுக்காக கிளம்ப சொல்றேன். நீ எதுக்காக? இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்காக. என்ன சொல்றீங்க? நீங்க சொல்றது உண்மையா? ஆமா தேவி, இன்னும் ஒரு வாரத்துல கல்யாணத்தை வச்சுக்கிட்டு நாம இங்க செவனேன்னு இருந்தா யார் அந்த கல்யாணத்தை நிப்பாட்டுவா? ஐயோ, நான் கூட என்னமோ நினைச்சேங்க. ஆனா நீங்க எனக்கு மேல இருக்கீங்க. என்ன எனக்கு நாப்ல என் பொண்ணு வசதியான வீட்டுல சந்தோஷமா வாழணும்னு ஆசை இருக்காதா? அப்படி சொல்லுங்க. இப்பதாங்க நீங்க ஒரு பிள்ளைக்கு அப்பாவா பேசுறீங்க. நான் கூட கல்யாணத்துக்கு கிளம்புன்னு சொல்லவும் அவனோட கல்யாணத்துக்கு நம்மள அங்க வேலை பார்க்க தான் கிளம்ப சொல்றீங்களோ அப்படின்னு நினைச்சேன். என்னடான்னா பத்திரிக்கை கூட வைக்கல, அதுக்குள்ள அந்த மனுஷன் கிளம்ப சொல்றாருன்னு நினைச்சேன். ஆனா இப்பதானே புரியுது நீங்க எதுக்கு கிளம்ப சொல்லிருக்கீங்கன்னு. சரி சரி, நின்னு பேசிட்டே இருக்காம சட்டுப்புட்டு ஜோதியை கூப்பிட்டு கிளம்பு. ஐயோ, என்னாச்சு தேவி? ஐயோ, எனக்கு இந்த விஷயம் தெரியாம அவளை வயக்காட்டுக்கு அனுப்பி வச்சுட்டேனே. வயக்காடுக்கு அனுப்பி வச்சிருக்கியா? ஐயோ, சரி சரி, நான் போய் அவளை கூப்பிட்டாரு, நீ அதுக்குள்ள எல்லாத்தையும் எடுத்து வச்சு கிளம்பு. சரிங்க, சீக்கிரமா போய் ஜோதியை கூப்பிட்டு வாங்க. எனக்கு ஒரு சந்தேகம். என்ன சொல்லு? கல்யாணத்தை எப்படி நிறுத்த போறோம்? இத பத்தி பேசுறதுக்குலாம் இப்ப நேரம் இல்ல. நம்ம எதுவா இருந்தாலும் அங்க போய் பாத்துக்கலாம். சரிங்க, உங்க தங்கச்சி என்னடா ஒரு வாரத்துக்கு முன்னாடி கிளம்பி வந்துட்டாங்களேன்னு நினைக்க மாட்டா? அவன் நினைச்சா நமக்கு என்ன, நினைக்கலன்னா நமக்கு என்ன? நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம புள்ள அந்த வீட்டுக்கு மருமகளா போகணும். அதுதான் நம்ம குறிக்கோள். சரியா? புரியுதா? புரியுதுங்க. சரி, சட்டுப்புட்டுன்னு எல்லாத்தையும் எடுத்து வச்சு கிளம்பு. நான் போய் ஜோதியை கூப்பிட்டு வரேன். சரிங்க. ஐயோ, என் புருஷனா இது? எனக்கே ஆச்சரியமா இருக்கு. இவரு இந்த அளவுக்கு திட்டம் போடுவாரா என்ன? நம்மளே நினைக்கல இந்த கல்யாணத்தை நிப்பாட்டணும்னு. ஆனா இவர் எப்படி யோசிச்சிருக்காருன்னு பாரு. அதுவும் வெற்றி இந்த ஊருக்கு வரவும் தான் இவருக்கு இந்த ஞான உதயமே வந்திருக்கும் போல. சரி சரி, இவரு ஜோதியை கூப்பிட்டு வரவுக்குள்ள நம்ம எல்லாத்தையும் எடுத்து வச்சு கிளம்புவோம். ஏங்கா, அந்த பெரிய வீட்டு கிளடு மண்டையை போட்டுருச்சா உனக்கு தெரியுமா? தெரியுண்டி. என்னடி சொல்ற? எப்போ? ஐயோ, இப்பதான் அங்க செத்த நேரத்துக்கு முன்னாடி. உனக்கு தெரியாதா என்ன? ஐயோ, எனக்கு தெரியாதடி. பெரிய வீடுன்னு தாண்டி பேரு. பாவம் அந்த கிளடு கஞ்சி ஊத்த கூட ஆள் இல்லைன்னா பாரு. என்னக்கா சொல்ற? அதான் ஒண்ணுக்கு 2 மருமக 2 மக இருந்தாளுகள்ல. இருந்து எனத்துக்குடி பிள்ளை இருந்தாலும் இல்லாததுக்கு அர்த்தம் தான். பாவம் இத்தனை நாளா தனியா கஞ்சியை கச்சி குடிச்சுக்கிட்டு இருந்தாரு. என்ன நினைச்சாருன்னு தெரியல, திடீர்னு செத்து போய் கிடக்காரடி. என்னம்மா சொல்ற? இந்த விஷயம்ல எனக்கு தெரியாது. உனக்கு எங்க தெரிய போகுது? நீதான் ஊருக்கு ஒதுக்குப்புறமா இருக்கியே, அதனால உனக்கு தெரியாது. ஓஹோ, அப்படியா? அப்பனா சரி, பிறகாட்டி போய் என்ன ஏதுன்னு கேட்டு விசாரிச்சுக்கிருவோம். ஆமாக்கா, அவ்வளவுதான். அப்புறம் நம்மளால என்ன பண்ண முடியும்? என்ன பேச்சங்க? ஐயோ, வந்துட்டாடி எடுவிடுச்சிருக்கி, பேச விட மாட்டேங்கிறா. அங்கிட்டு திரும்புக்கா, இங்கிட்டு திரும்பி களை எடுக்கிறத மட்டும் பார்த்தா அவளை நம்ம ஆஞ்சு போடுவோம். ஆஞ்சு உங்களை நான் இங்க கதை பேசுறதுக்கு கூப்பிட்டு வந்தனா இல்ல களை எடுக்கிறதுக்கு கூப்பிட்டு வந்தனா? எப்ப பாரு பேச்சு சத்தம் தான் கேட்டுட்டு இருக்கு. வேலை ஒண்ணும் ஆகுற மாதிரி தெரியலையே. அம்மா ஜோதி, வேலைதாம்மா பாத்துட்டு இருக்கோம். எனக்கு அப்படி தெரியலையே. 3 பேரும் சேர்ந்து கதை பேசிட்டு இருக்க மாதிரி தான் தெரியுது. இங்க இருந்து பாத்துருக்கிறதுனால உனக்கு அப்படி தெரியும் தான். இங்க பாருங்க, வேற யார வேணா நீங்க ஏமாத்தணும்னு நினைக்கலாம். ஆனா இந்த ஜோதி கிட்ட உங்க வேலையை காட்டுனீங்க, அவ்வளவுதான். ஒழுங்கா மட்டும் களை எடுக்கல, ஒத்த பைசா சம்பளம் வராது. ஒழுங்கா தாண்டி அம்மா எடுத்துட்டு இருக்கோம். வேலை இல்லாம இருக்கீங்களே பாவம், இவங்களுக்கு வேலை கொடுப்போம்னு நினைச்சா நீங்க என்னன்னா கதை பேசிட்டு இருக்கீங்க. கதையெல்லாம் பேசலதா, அங்க இருந்து நான் பாத்துட்டு தானே இருந்தேன். என்ன நீங்க ஏமாத்திரலாம், என் கண்ணை ஏமாத்தவே முடியாது. இதுக்கப்புறம் எனக்கு பேச்சு சத்தம் ஒண்ணு கூட கேட்க கூடாது. ஒழுங்கா வந்தமா வேலைய பார்த்தமா வீட்டு போய் சேர்ந்தமான்னு இருக்க. அதை விட்டுட்டு அவனை பத்தி பேச இவனை பத்தி பேச, என் காட்டுல வந்து இன்னார் காட்டுல தான் பேசினாங்கன்னு ஏன் தலை உருளவா? ஒரு கிளட செத்து போயிட்டியா, அத பத்தி கேட்டது ஒரு குத்தமாடி. என்னடி உங்க ஊர் நியாயம்? பாருங்க, எவ்வளோ காட்டுல நீங்க எனத்த வேணா பேசிக்கங்க, ஆனா என் காட்டுல ஒழுங்கா வேலை பார்க்கணும். ஒழுங்கா வேலை பார்த்தா தான் அதுக்கான சம்பளம் என்கிட்ட இருந்து கிடைக்கும். இல்லன்னு வச்சுக்கோங்க, ஒத்த பைசா தர மாட்டேன்.
என்ன பத்தி உங்களுக்கு எல்லாம் தெரியும் தானே? தெரியுமா தெரியும். தெரிஞ்சா சரி, ஒழுங்கா களை எடுக்கிற வேலைய பாருங்க. வயக்காட்டுல ஒத்த களை இருக்க கூடாது. எப்படி? ஒத்த களை இருக்க கூடாது. ஜோதி, ஜோதிமா. அப்பா இந்த வர்றேன். ஒழுங்கா வேலைய பார்க்கணும், சரியா? சரிதா, நீ கிளம்பு. சபா போயிட்டாளா? என்னடி இவ சரியான ரப்பு ராங்கி எடுத்தவளா இருக்கா? இதுக்குதான் இவளுக்கு களை எடுக்கவே வரக்கூடாதுன்னு சொன்னேன். என்னக்கா பண்றது? வீட்டுல வேலை இல்லாம இருக்கிறதுக்கு இதனால வந்து பாக்கலாம்ல, அதனாலதான் கூப்பிட்டு வந்தேன். பாத்தியா பாத்தியா எப்படி பேசிட்டு போறான்னு பாரு. மூஞ்சிலேயே முழிக்காத மாதிரி பேசுற. சரி விடுங்கக்கா, இன்னைக்கு ஒரு நாளைக்கு தானே. பாத்தியாடி எப்படி பேசிட்டு போறான்னு. என்னமோ நம்ம ஒழுங்கா களை எடுக்காத மாதிரியும் பேசிக்கிட்டே இருக்க மாதிரியும்ல பேசிட்டு போறா. இவ காட்டுல களை எடுத்ததான் நமக்கு வந்து அங்க விளைய போதும். சரி விடுமா. இவ என்னமோ இப்பயே எப்படி பேசுறா? இவளா இவ ஆத்தாக்கு மேல வருவா. அது என்னமோ சரிதான்க்கா. இப்பயே இந்த ஆட்டம் ஆடிட்டு இருக்கா. புருஷ வீட்டுக்கெல்லாம் போனா மாமியால கொன்னுட்டு தான் வருவா போல. ஜோதி, அங்கே இருங்க. எவ்வளவு தெரிக்குதுடா. நல்லா இருக்கு. ஏய் குட்டி குரங்குகளா, என்ன பெரிய குரங்கு வந்தேன்னு வச்சுக்க, ரெண்டு கையும் சடக்குன்னு உடைச்சு விடுவேன். என்னடா பண்றீங்க? பார்த்தா தெரியல, குளிச்சுக்கிட்டு இருக்கோம். நீங்க குளிக்கிறதுக்கு என் வீட்டு பம்பு செட்டு தான் கிடைச்சுச்சோ? ஒழுங்கா ஓடிருங்க. முடியாது. முடியாதா? இதெல்லாம் உங்க அப்பா வீட்டு பம்பு செட்டாடா, என் வீட்டு பம்பு செட்டு. உங்க அப்பா இங்க கரண்ட் பில் கட்டுறாரு. ஒழுங்கா மரியாதை ஓடிருங்க. வாங்கடா ஓடிடுவோம். ஜோதி வைரா. என்னது ஜோதியா? ஆமா, உன் பேரு ஜோதி தானே? ஜோதி ஜோதி இருங்கப்பா வர்றேன். இப்ப மட்டும் போலன்னு வச்சுக்கோங்க, தோலை உரிச்சு தொங்க விட்டுருவேன். வாங்கடா ஓடிடுவோம். உனக்கு என்ன கருவா பயிரு திமிரா? ஓ ஜோதி கோதி பேதி கொப்பமாவனே நீடுறா. என் மாமன் கணக்கா கருகருன்னு இருக்கிறதுனால உன்னை சும்மா விடுறேன். இல்லன்னு வச்சுக்க, மவளை தவக்கல மாதிரி தண்ணிக்குள்ள அமைக்கிருவேன். அப்பா எதுக்கு வந்தீங்க? அங்கே இருக்க வேண்டியதானே, நான் தான் வரேன்னு சொன்னேன்ல. எவ்வளவு நேரமா உன்னை வாவான்னு கூப்பிட்டு இருந்தா நீ என்னன்னாலும் சின்ன பசங்க கூட விளையாடிட்டு இருக்க. இந்த குட்டி வந்தகத்தால தாங்க முடியல. எப்ப பம்பு செட்ல மோட்டர் போட்டாலும் குளிக்க வரேன்னு வந்து என் உயிரை வாங்குது. நான் என்ன பண்றது? சரி விடு விடு, வா கிளம்பு. கிளம்பணுமா? எங்க? வாமா சொல்றேன். என்ன பேசிட்டு இருக்கீங்க? அங்க பாருங்க, வயக்காட்டுக்குன்னு தண்ணி பச்சணும். அங்கிட்டு களை எடுத்துட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்த குண்டுல நாத்து நட்டுட்டு இருக்காங்க. இப்ப போய் என்ன வான்னு கூப்பிட்டு இருக்க? நான் இங்க இருந்தா தான் வேலையாகும். இதுக்கெல்லாம் அப்பா ஆள் வச்சுட்டேமா, நீ வா. வான்னு சொல்றீங்களே, எங்கன்னு சொல்றீங்களா? நீ வாமா, நான் சொல்றேன். அதான் எங்கன்னு சொல்லுங்க. இந்த வேலையெல்லாம் போட்டுட்டு நான் எங்கேயும் வர முடியாது. நான் மட்டும் இப்ப எங்க போறேன்னு சொன்னேன்னு வச்சுக்க, அப்படியே துள்ளி குதிச்சுட்டு வருவேன். அதான் எங்க போறேன்னு சொல்லுங்க. அதுக்கப்புறம் துள்ளி குதிச்சுட்டு வரனா இல்ல தவந்துகிட்டு வரனான்னு அப்புறம் பாப்போம். ஆமா, உன் மாமனை பார்க்க போறோம். என்னப்பா சொல்றீங்க? எந்த மாமனை? வேற யாரு? உன் வெற்றி மாமனைத்தான். என்னப்பா சொல்ற? நிஜமாவா? வெற்றி மாமா ஊர்ல இருந்து வந்துருச்சா? ஆமாமா ஜோதி, உன் வெற்றி மாமா ஊர்ல இருந்து வந்துட்டான். இப்ப அவனை பார்க்கத்தான் நம்ம போறோம். சீக்கிரமா கிளம்பு. வாப்பா கிளம்புப்பா போலாம்ப்பா. இப்பதான் எனக்கு இதை விட்டா வேற முக்கியமான இவ்வளவு நேரமா எங்கெங்கயோ தேடி பார்த்து சுத்தி திரிஞ்சிட்டு வந்திருக்கேன். நீ என்னடா வயக்காட்டுக்குள்ள வரப்புல உட்கார்ந்துருக்க? நான் சொல்லிட்டு தானே வந்தேன். சொல்லிட்டு தாண்டி வந்த. எங்க இருக்கேன்னு சொன்னீங்க? நான் எப்பயும் போல இருக்க இடத்துல இருப்பேன்னு நினைச்சா நீ என்னடா ஜம்முன்னு வரப்புல உட்கார்ந்துருக்க. அதெல்லாம் இருக்கட்டும், இவ்வளவு நேரம் எதையோ நினைச்சு கனவு கண்டுட்டு இருந்தியே, எதை நினைச்சு? எதையும் நினைக்கலையே. இல்லையே, உன் மகன் இன்னைக்கு 1000 வாட்ஸ் பல்ப் மாதிரி எரியுதுன்னா எதையோ நினைச்சு கனவு கண்டுட்டு உட்கார்ந்துட்டு இருக்க, அப்படித்தானே? லூசு மாதிரி பேசாத. எப்பயும் போலதான் நான் இருக்கேன். யாரு? நான் லூசா? ஆமா லூசுதான். ஏண்டி சொல்ல மாட்டேன்? ஏன் சொல்ல மாட்டேன்? இப்ப என்னதான் உனக்கு பிரச்சனை? எதுக்கு சந்தோஷமா இருக்க? ஏன் நான் சந்தோஷமா இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா? லூசாடி நீ. நீ சந்தோஷமா இருந்தா அதை நினைச்சு சந்தோஷப்படுற ஒரே ஆள் நான் தான். நீ எதுக்காக இப்படி கேக்குற? இல்ல எப்பயும் அழுது வடிஞ்ச மகமா இருப்பியே, இன்னைக்கு சிரிச்ச மகமா இருக்கியே, அதான் என்ன விஷயம்னு கேட்டேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்லடி. ஏ மது, நீ அம்மா கிட்ட மறைக்கணும்னு நினைக்கிற விஷயத்த கூட என்கிட்ட மறைக்க முடியாது. என்னன்னு ஒழுங்கா சொல்லிடு.
ஒண்ணும் இல்லடி. சரி, உன் வீட்டுல நேத்து என்ன நடந்துச்சு? என்ன நடந்துச்சுன்னா, என் மாமா தாத்தா பாட்டி எல்லாம் வந்திருந்தாங்க. ரொம்ப நாளுக்கு அப்புறம் என் மாமாவை பார்த்தேன். அதனாலதான் சந்தோஷமா இருக்கேன். போதுமா? உன் மாமா எதுக்காக வந்தாரு? உன்னை பார்க்கவா? ஹாய் செல்லக்குட்டீஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம அழகு வாழ தமிழ் கார்டன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க செல்லக்குட்டீஸ். அப்படியே பெல் பட்டனை ஆன்ல வச்சுக்கோங்க. அப்படின்னாதான் நாங்க போடுற சுவாரஸ்யமான வீடியோ உடனே உங்களுக்கு வந்து சேரும். வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி. வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.